வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கல்கி 2898 ஏடி பார்ட் 2 அதை பத்தி டைரக்டர் அவருடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அதுல பிரமாதமா சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க, கமலஹாசனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த படத்திலேயே பிடித்த கேரக்டர் அப்படின்னா அது கமலஹாசனுடைய கேரக்டர் தான். சுப்ரீமேஸ்டின் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ரெண்டாவது இந்த கதையை பொறுத்தவரைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த படத்துல பிளஸ் என்னுடைய ஐடியா பிளஸ் கமல் சாரோட இன்ஃபுட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல அவர் கையில அந்த இதை எடுக்கணும், ஆயுதத்தை எடுத்து ஒரு போஸ் கொடுக்கணும். ஸோ அந்த இது எல்லாமே கமல் சாரோட ஐடியா தான். அந்த கடைசியில பேசக்கூடிய வசனம், அவர் ஏற்கனவே அந்த வறுமை நிறம் சிவப்பு தெலுங்குல பாரதியாருக்கு பதிலாக ஸ்ரீயுடைய இதை பேசியிருப்பாரு. அந்த மகா பிரஸ்தானத்திலேருந்து பேசியிருப்பாரு. அந்த டயலாக் முதற்கொண்டு கமலஹாசனோட ஐடியா தான். ஸோ அவருடைய ஐடியா, என்னுடைய அந்த கேரக்டரைசேஷன் அது இன்னும் 10 மடங்கு இன்னும் பலமா இருக்கும் இந்த செகண்ட் பார்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிப்ரவரியில படப்பிடிப்பு ஆரம்பம். ஸோ இப்ப கமலஹாசன் அதுக்கு போறாரு. இவர் பிரபாஸ் அவருடைய படம் ஸ்பிரிட்டுங்கிற படத்துக்கு படப்பிடிப்புக்கு போறாரு பிப்ரவரியில அப்படின்னு தகவல். நேற்று 2 இது வந்தது. கமலஹாசன் அதாவது 70 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு கமல். 60ல இருந்து 70 நாள் கல்கி பார்ட் 2 கொடுத்திருக்காராம். அப்பனா பாருங்க, அவர் 70 நாள் கொடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிளஸ் அந்த டைரக்டரோட பேட்டி ரெண்டும் சேரும் பொழுது இது ஒரு மெகா விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கெட்டப்புங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கெட்டப்பு தான். ஸோ இது அந்த கெட்டப்பு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடணும். ஸோ அதை போட்டு வந்துருவாரு, பிரச்சனை கிடையாது. இப்போ அதுல இந்த ஏஜ் பத்தின பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது அந்த ஹேர் ஸ்டைலை பத்தி அந்த பிரச்சனை எல்லாம் இதுல இருக்காது. அதனால அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாம் சேர்ந்து அவர் களத்துல இறங்குறப்ப அது மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்கி 2898 ஏடி பார்ட் 2 வில் பி ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் ஃபார் உலகநாயகன் கமலஹாசன் ஃபேன்ஸா இருக்கும். அது பேன் இந்தியாலையும் மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும். இப்ப பிரபாஸ் பேன் இந்தியன் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவரால் வெற்றி தொடர்ந்து கொடுக்க முடியல. நிறைய தோல்வி படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப லேட்டஸ்டா ராஜா சாப் மிகப்பெரிய தோல்வி படமா வந்திருக்கு. அந்த ப்ரொடியூசர்லாம் கோமாக்கு போயிட்டாங்களாம், அவ்வளோ பெரிய தோல்வி. அதுல இருந்து கல்கி அவரை காப்பாற்றட்டும் பார்ட் 2. இன்னைக்கு 8 முறை தேசிய விருது வாங்கிய கான கந்தர்வன் KJ யேசுதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். ஜேசுதாஸ் அப்படின்னாலே அது யூனிக் வாய்ஸ். அது கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்டா இருக்கட்டும், பிளேபேக் சிங்கிங் சினிமா பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும், அதுலயே டிவோஷனல் அதாவது தனியா ஐயப்பன் பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும், ஜேசுதாஸ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு யூனிக் தனிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. எனக்கு ஜேசுதாஸுடைய பாடல்கள் பிளஸ் கமலஹாசன் இதுல டாப் 5 பாடல்கள் அப்படின்னு என்னுடைய லிஸ்ட் எடுத்தா முதல் பாடலா நான் சொல்றது கண்ணே கலைமானே. இதுதான் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணே கலைமானே ரொம்ப பிடித்த பாடல், டாப் கிளாஸ் சாங்கு. ரெண்டாவது பிடித்தது அந்த பாட்டுக்காகவும் அந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதம், அந்த பிக்சரைசேஷன், அந்த மியூசிக் எல்லாம் சேர்ந்து பூ மலர்ந்திட நடமிடும் பெண்மையிலேன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டு நம்ம டிக் 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 படத்துல பிரமாதமா இருக்கும், அற்புதமா பாடியிருப்பாரு. அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் ஜேசுதாஸ் வாய்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த பாட்டு எங்கே என் ஜீவனி. ஸோ அந்த பாட்டுடைய வரிகள், அந்த டியூனு, அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதம், அந்த கமலஹாசனுடைய அழகு எல்லாம் சேர்த்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கே என் ஜீவனே, உன்னை கண்டேனே, என்னை தந்தேனே, தேரில் வந்த தெய்வமே, தேவபந்த, அந்த மாதிரி வரிகள்லாம் பிரமாதமா இருக்கும். பாட்டும் சூப்பர்பா இருக்கும். கமல் அம்பிகா டான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். 4th சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அபூர்வ ராகங்கள்ல வரக்கூடிய பாட்டு, கண்ணதாசன், MSV பாலச்சந்தர், கமலஹாசன். அதிசய ராகம், அபூர்வ ராகம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, மறுபுறம் பார்த்தால் அவள் ஒரு பைரவின் வரும்ல, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, அவள் ஒரு பைரவின் வரும்ல. பிரமாதமா பாடியிருப்பாரு ஜேசுதாஸ். அதுக்கப்புறம் பிடித்த பாடல் எந்த நெஞ்சில் நீங்காத, அந்த பாட்டு பிடிக்கும். இதை தவிர பிடித்த
பாடல்கள் அப்படின்னா அந்த பூங்காற்று புதிரானது, நம்ம மூன்றாம் பிறையில சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாடல் பாடவும் முடியாது, அந்த மாதிரி நடிக்கவும் முடியாது, அப்படி பிக்சரைஸ் பண்ணவும் முடியாது, அப்படி மியூசிக்கும் பண்ண முடியாது. இவர் கண்ணதாசனோட வரிகள் அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த மரகத கிள்ளை மொழி பேசும் அப்படிங்கறதெல்லாம் என் வாழ்வில் நீ வந்தது சான்ஸே கிடையாது, அப்படி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் பிடித்த பாட்டுன்னா நம்ம குணா படத்துல வரக்கூடிய பார்த்தபடி பூத்து இருக்க ஊனுருக உயிருருக, பிரமாதமா இருக்கும். என்ன வாய்ஸ், என்ன டியூனு, எவ்வளவு அழகா பாடியிருப்பாரு, அதை கமல் எவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. ஸோ இதை தவிர மற்ற பாடல்களும் எனக்கு பிடிக்கும், நிறைய பிடிக்கும். ஜேசுதாஸ் பாட்டு, ஹிந்தியில பாடியிருக்கிற கோரி தேரா காவு படா அந்த பாட்டு, சிச்சோர்ல பாடியிருக்கிற சாங்கா இருக்கட்டும், இன்னும் நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த கமலஹாசன் ஜேசுதாஸ் டாப் 5 சாங்கை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஜனநாயகன். ஸோ இந்த ஜனநாயகன் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வந்து முதல்ல சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. படத்தை UA 16+ கொடுக்கலான்னு சொல்லி ஜட்ஜு ஆஷா, அதாவது சிங்கிள் ஜட்ஜு ஆஷா தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த சிங்கிள் ஜட்ஜுக்கு தீர்ப்பு வந்த உடனே இமிடியட்டா சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 2 ஜட்ஜு உள்ள பெஞ்சு, நார்மலா எப்படின்னா இப்போ நம்மளுடைய சிஸ்டம், லீகல் சிஸ்டம்ங்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணலாம் 2 ஜட்ஜு உள்ள பெஞ்சில், ரெண்டு ஜட்ஜோ 3 ஜட்ஜோ இருக்கக்கூடிய பெஞ்சில் மேல்முறையீடு பண்ணலாம். ஸோ அதுலேயும் நமக்கு ரெமெடி கிடைக்கல. நமக்கு ரெமெடிங்கிறது என்னன்னா, இவங்களை பொறுத்தவரை ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையே அந்த படம் ரிலீஸ் ஆகணும், சென்சார் சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கணும், அதுதான் ரெமெடி. ஸோ அந்த ரெமெடி கிடைக்கல அப்படின்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ரெமெடி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அனதர் லீகல் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைமல்டேனியஸா ரிவைசிங் கமிட்டியில அவங்க கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஸ்டே பண்ணிட்டாங்க, 21ஆம் தேதி வரைய ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்ப சென்சார் சர்டிபிகேட்டே கிடைக்காது. அழகா இவங்க என்ன பண்ணலாம்னா எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு, எப்படி பராசக்தி ரிவைசிங் கமிட்டியில போய் வாங்கினாங்க, பராசக்தி கோர்ட்டு கேஸ் எல்லாம் போல, பராசக்திக்கு இதே பிரச்சனை தான் வந்தது. அவங்கள ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டியில போய் என்ன கட்ஸ் சொன்னாங்களோ 25 கட்டா அந்த கட் பண்ணிட்டு அவங்க சென்சார் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி போயிருக்கலாம். இவங்க தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய், கோர்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட் ஒரு பாடியை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் அது அவங்களுடைய கௌரவத்தை இது பண்ற மாதிரி. அப்ப நாளைக்கு யார் வேணாலும் கோர்ட்ல போய் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதை விட மாட்டாங்க, அவங்க அப்பீல் போக தான் செய்வாங்க. ஈவன் இப்ப இதுவானா கூட, இப்ப இங்க 21ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தா கூட அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இவங்க சென்சார் போர்டு, சிபிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் கரெக்டா என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த சினிமா கம்பெனி முன்கூட்டியே பிளான் பண்ணி அவங்க படப்பிடிப்பை முன்னாடியே முடிச்சுட்டாங்க. அவங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே படத்தை சென்சாருக்கு அனுப்பிச்சு சென்சார் வாங்கியிருக்கணும். இவ்வளவு தூரம் தள்ளி அரசியல் உள்ள போடுற மாதிரி பண்ணி அந்த படமும் ரிலீஸ் ஆகாம இப்ப ரசிகர்களுக்கும் பிரச்சனை, இவருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் பிரச்சனை, ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கிறப்ப முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கணும் இவங்க. ஒரு என்ன சொல்றது, பராசக்தி டீம் என்ன கட் சொன்னா என்னென்ன கட் சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெர்ஷனை ரெடி பண்ணி அவங்க அப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய தவறு தான்.